ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான நியூ ஸ்ட்ராட்டஜி ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்களும் மணி ஏர்ன் பண்ணால் இந்த வீடியோ ஈவன் 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஓகேவா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி புரியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்களும் மணி ஏர்ன் பண்ணலாம் ஓகேவா. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க ஓகே. ஸோ நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. அதாவது கோடெக்ஸ், பினோமோ, ஐக்யூ ஆப்ஷன், ஒலின் ட்ரேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ஓகேவா. ஸோ கைஸ், இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மஸ்ட் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா. ஸோ இந்நேரம் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம் ஓகேவா. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்ஸ்லேயும் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நான் கரன்சி பேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓடிசியில் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல ஓகேவா. ஸோ ஓடிசியில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்பைரி டைம் இருக்குது ஓகேவா. ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைமர் ஓகேவா. ஸோ டைமரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மினிட் வச்சுக்கோங்க எக்ஸ்பைரி டைமு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ 1 மினிட் டைமர் வச்சுட்டு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு $300 பார்த்தீங்கன்னா பெட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைமர், அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் $300 வச்சுருக்கேன். நீங்கள் ஒன் ட்ரேடுக்கு 1 to 2% யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் ஓகேவா. கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸு. ஸோ வச்சுட்டு இன்றைக்கி நம்ம ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்னென்னா மூவிங் ஆவரேஜ் ஓகேவா. ஸோ மூவிங் ஆவரேஜ் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு சூப்பரான இண்டிகேட்டர்னு. ஸோ இன்றைக்கி மூவிங் ஆவரேஜில் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரில் வந்து மூவிங் ஆவரேஜோட பீரியட் பார்த்தீங்கன்னா 5 ஓகேவா. ஸோ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. பீரியட் 5 வச்சுட்டு டைப் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ தான், கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடுங்க ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட் இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. இப்போ செகண்ட் இண்டிகேட்டர் என்னன்னா சேம் மூவிங் ஆவரேஜ் தான் ஓகேவா. ஸோ சேம் மூவிங் ஆவரேஜ் ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ சேம் மூவிங் ஆவரேஜ் ஓப்பன் பண்ணிட்டு பீரியட் பார்த்தீங்கன்னா 25 ஓகேவா. ஸோ இப்போ நான் வச்சுக்கிறேன், கரெக்டாக பாருங்கள் ஓகேவா. செட்டிங்ஸ்னால் மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ டைப் பார்த்தீங்கன்னா எதுக்கும் எஸ்எம்ஏ, கலர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நான் இப்போ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த இண்டிகேட்டர்னால் வச்சுட்டு வெளியே வந்துடுங்க ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும் ஓகேவா. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் இருந்துட்டு செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் இருக்கணும். இதுவே ஒரு அப் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும் ஓகே. ஸோ நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் உங்களுக்கு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்ட்ரேட் போடுறேன். ஸோ நான் ஏன் இந்த அப்ட்ரேட் போடுறேன்னா, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இது ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறோம் ஓகே. ஸோ பார்த்தாலே தெரியும் இது ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டு. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்ட்ரேட் போடணுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எல்லோ லைன் அந்த ப்ளூ லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும் ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனும் இருந்தனால நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி ஓகேவா. ஈஸியாக எல்லாருக்குமே கண்டிப்பாக புரியும் ஓகேவா. ரெண்டே கன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் அப்ட்ரேட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைன் அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரேட் எடுத்துடலாம் ஓகேவா. ஸோ சிம்பிள் தான், எல்லாருக்குமே புரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த ட்ரேட் ப்ராஃபிட் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்தே காமிச்சிடுறோம் ஓகேவா. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும் ஓகே. ஸோ நான் எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து காமிச்சாலும் இருக்கவே மாட்டோம் ஓகேவா. அப் ட்ரேடும் எடுப்பேன், டவுன் ட்ரேடும் எடுத்து காமிச்சிடுவேன். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு. ஸோ அப் ட்ரேட் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்கணும், இருந்துச்சு ஓகேவா. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஓகே. ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நான் ஒரு அப் ட்ரேட் எடுத்துட்டேன் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு டவுன் ட்ரேட் இருக்குன்னா ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே. ஸோ இந்த அசட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு டவுன் ட்ரேட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் ஓகே. ஸோ அப் ட்ரெண்ட் இருக்குது, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு ஓகேவா. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும் ஓகே. ஸோ பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் எடுத்துடலாம். ஓகேவா. ஸோ டவுன் ட்ரேட் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா. ஸோ அப் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா. ஸோ அப் ட்ரெண்ட் இருக்குது. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்துட்டால் நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்துடலாம். ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ பிரேக் அவுட் ஆன உடனே நம்ம ட்ரேட் எடுத்துடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ட்ரேட் எடுத்துட்டேன். ஒரு 3 ட்ரேட் எடுத்துட்டேன். ஓகே. ஸோ $300 பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட் எடுத்துட்டேன். அப்படின்னா ஒரு $900 பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுன் ட்ரேட் போட்டிருக்கோம். ஓகேவா. ஸோ பார்ப்போம். ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் ப்ராஃபிட் வருதா என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னா ஒரு டவுன் ட்ரேட் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகே. ஸோ இருக்கா. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இருக்குது. செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்தனால நம்ம டவுன் ட்ரேட் எடுத்துட்டோம். ஓகேவா. கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சிருக்கும். டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு அப் ட்ரேட் எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அப் ட்ரேட் இருக்கணும்னா ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை அப்வேர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்தாலே நீங்கள் ஒரு அப் ட்ரேட் எடுத்துடலாம். ஓகே ப்ரோ. அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு கிளியராக புரிஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ டவுன் ட்ரேட் எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ இப்போ டவுன் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னா ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா. ஸோ ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இது. செகண்ட் கன்ஃபர்மேஷன்னா அந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்துருக்கணும். ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் இன்னும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கைஸ். ஸோ தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.